ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கேரளால இருக்கிற கண்ணங்காடு அப்படிங்கிற ஊர்ல இருக்கோங்க. கண்ணங்காடுல இருக்கிற சுவாமி நித்யானந்தா அவர்களோட ஆசிரமம்ல தான் இருக்கோம். செம்ம பிளிஸ்ஃபுல்லான பிளேஸ். லாஸ்ட் வீடியோல நாம நித்யானந்தா அவர்கள் ஆசிரமத்துல வழிபட்டது, அங்கிருந்த ஸ்பிரிச்சுவலான பிளேசஸ் எல்லாமே பார்த்தோம். பார்க்காம இருந்தா பாருங்க, மிஸ் பண்ணவே கூடாத வீடியோ. இப்ப நாம இங்கிருந்து நித்யானந்தா அவர்கள் ஏற்படுத்தின இன்னொரு பிளேஸ் இருக்குங்க. ஹில் மேல குருவனம் அப்படிங்கிற இன்னொரு பிளிஸ்ஃபுல்லான பிளேஸ். கண்ணங்காட்டுல இருக்கிற மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹோலி பிளேஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ அங்கதான் போறோம். ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 500 மீட்டர்ஸ் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கிருந்து ஆட்டோ பிடிக்கணும். இங்கிருந்து 4 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்ங்க. கண்ணங்காடுல லாஸ்ட் 2-3 வீடியோஸ் வந்து நாம நித்யானந்தா அவர்களோட ஆசிரமம், சுவாமி ராம்தாஸ் அவர்களோட ஆனந்த ஆசிரமம் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே வந்து மோஸ்ட் க்ளோரியஸ் ஹோலி பிளேசஸ்ன்னு சொல்லுவேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. கண்ணங்காடு வந்தா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. இப்போ வாங்க நாம கண்ணங்காடு சுவாமி நித்யானந்தா ஆசிரமத்திலிருந்து குருவனம் நோக்கிய பயணத்தை தொடங்கலாம். மக்களே, நாம நித்யானந்தா ஆசிரம் வர்றதுக்கு ஆட்டோஸ் இருக்குங்க நிறைய. நம்ம கண்ணங்காடு பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு நிறைய ஆட்டோஸ் கிடைக்கும். ஸோ இங்கிருந்து வந்து கண்ணங்காடுல இருந்து நித்யானந்தா ஆசிரமுக்கு 4 கிலோமீட்டர், இங்கிருந்து குருவனம் போறதுக்கு இன்னொரு 4 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஸோ இந்த வழியில ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோ கிடைக்கும்னு சொன்னாங்க. அங்கிருந்து பிரைஸ் கம்மியா இருக்கும், இங்கிருந்து எடுத்தோம்னா பிரைஸ் அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க. போறதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரமம் பக்கத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான தாமரை குளம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் வந்து வெள்ளை கலர் தாமரை பூத்திருக்கிறத பாக்குறேன். அவ்வளோ அமேசிங்கான ஃபீலா இருந்துச்சு. இங்க பாருங்களா, ஐயோ இதுவே தெய்வீகமா இருக்குங்க. சான்ஸே இல்லாத பிளேசஸ்ங்க கேரளால. செம்ம பிளிஸ்ஃபுல்லான ஊருங்க. நம்ம கேரளா மக்கள் கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லுவேன், வேற லெவல்ல. ஸோ இங்கிருந்து வந்து நாம் ஒரு 1/2 கிலோமீட்டர் இந்த வழியில போகணும். இது வந்து ஹொசதுர்க் ஃபோர்ட்டுங்க. இங்க வந்து கீழடி நாய்க்கர்ஸ் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. இது வந்து கேரளா கர்நாடகா பார்டர் அப்படிங்கிறதுனால கர்நாடகா மன்னர்கள், கன்னட மன்னர்கள் இந்த பிளேஸ் ஆண்டு இருக்காங்க. அந்த நாயக்க மன்னர்கள் கட்டின கோட்டை தான் ஹொசதுர்குங்கிறது. வந்து ஹொசானா நியூ, நம்ம ஹோசூரே வந்து புது ஊர் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. ஹோசூருங்கிறது வந்து கன்னட வேர்டு, புது ஊர் அப்படிங்கிறது தமிழ் வேர்டு, ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஹொசதுர்க் அப்படிங்கிறது வந்து புது கோட்டை. துர்குனாவே கோட்டை தான், ஓகேவா? ஸோ அந்த கோட்டையோட சிதலங்கள் தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வழியில தான் நம்ம போகணும். ஒரு டிப்பிக்கல் கேரளா வீடு பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. அழகா தாமரை குளத்துக்கு பக்கத்துலயே நம்ம ஆசிரமம் பக்கத்திலேயே இருக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வீடுகள்ங்க. மோஸ்ட்லி கேரளால பிளேசஸ் எல்லாம் இப்படிதாங்க இருக்கும். செம பிளிஸ்ஃபுல்லா வாழ்ற மக்கள் இவங்க. சரி வாங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட் போவோம். மக்களே, நாம நடந்து போற ரூட் ஃபுல்லாவே வந்து கோட்டை மதில் சுவர்கள் தாங்க. துர்குனா யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு மலை குன்று மேல இருக்கிற கோட்டைன்னு சொல்லலாம். கேரளால ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி நேரோ ரோட்ஸா தாங்க இருக்கும். ஸோ மலை மேல இருக்கிற கோட்டையை ஒட்டின அப்படியே வந்து இந்த ரோடு இருக்கு. மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட் போற வழியில ஹொசதுர்க் கோட்டை மேல இருக்கிற ஒரு சிவன் கோவிலுங்க. நேச்சர் வழிபாடு தாங்க மோஸ்ட்லி. அதை எல்லாத்தையுமே வந்து சிவமா மாத்திட்டாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. கேரள கோவில்கள் வந்து ஏதோ காட்டுக்குள்ள இருக்கிற வீடு மாதிரி தாங்க இருக்கும், செம்ம பியூட்டிஃபுல்லா. இங்க பாருங்களா. அண்ட் கேரளாவோட டிப்பிக்கல் சைன் ஒரு புல்லட்டோ அல்லது ஒரு புல்லட் மாதிரியே இருக்கிற ஒரு பைக்கு, முண்டு வேட்டியோட நம்ம சேட்டன்ஸ் வழிபடுற அழகே தனிதான். எல்லா காலங்காத்தாலும் எந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சந்தனம் வச்சுட்டு ஒரு முண்டு கட்டிட்டு கடவுள் வழிபட வந்துடுவாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான ஹெரிட்டேஜுங்க. வாவ்.
அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. நம்மூர் கிராமங்கள்ல இருக்கிற கோவில் மாதிரி தான். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. ஹொசதுர்க் கோட்டையோட இடிஞ்ச பாகங்கள் எல்லாம் மேல தெரியுது பாருங்க. ஐ திங்க் இது வாட்ச் டவரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. குருவனம் போவோம் வெயில் வர்றதுக்குள்ள. மக்களே, நம்ம ஆசிரம்ல இருந்து ஹொசதுர்க் ஃபோர்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இங்கிருந்து நம்ம குருவனம்க்கு பஸ் எடுக்கணும். வெயிட் பண்ணுவோம். கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்குமான்னு தெரியல. லோக்கல் பஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நாம ஒரு டீ சாப்பிட்டு ஆட்டோ எடுத்தாச்சுங்க. டைம் நமக்கு கம்மியா இருக்கு. ஏன்னா குருவனம் பார்த்துட்டு நம்ம பேக்கல் ஃபோர்ட் அண்ட் பீச் பார்க்கணும். அதுவும் நல்லா இருக்கும். ஸோ அதனால நாம ஆட்டோ எடுத்தாச்சு. சாரி, பம்ப் ஆயிடுச்சு. ஸோ நாம ஒரு 15 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம் அங்க. ஆட்டோஸ் பெஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். என்ன கொஞ்சம் பஸ்ஸை விட பட்ஜெட் அதிகமா வேணும். பஸ்ல 20 ரூபானா இதுல 100 ரூபா. இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா லோக்கல்ல ஓடுற பஸ்ஸஸ்ங்க. ப்ளூ கலர் பஸ்ஸஸ். இங்கிருந்து 4 கிலோமீட்டர் குருவனம்க்கு. அது கொஞ்சம் ஹில்லி ஏரியால இருக்கும். அதனால அதிகமா கேட்கறாங்க ஆட்டோல. மெயின் ரோடு வந்தாச்சுங்க. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ். மெயின் ரோட்ல போயிட்டு நாம ஒரு ஹில் மேல ஏறணும். போற வழியில இருக்கிற பியூட்டிஃபுல்லான ரிவர் பாருங்க. கேரளால எல்லா பக்கமே இந்த மாதிரி ஏதாவது நீர்நிலைகள் இருக்கும். கேரள கிராம பகுதிகளோட அழகு வந்து 2 கண்ணு பத்தாதுங்க பார்த்து ரசிக்கிறதுக்கு. இங்க பாருங்க. நம்ம ஆல்மோஸ்ட் குருவனம் பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா ஹில் ஏரியா தான். மலை மேல ஒரு ஊரு. சரி சேட்டா. குருவனம் ரீச் ஆயாச்சுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேட்டா. சரி. குருவனம் உள்ள போயிட்டு இருக்கோம். ஹில்ஸ்குள்ளதான் இருக்கு. சுவாமி நித்யானந்தா பாத்தீங்களா? அவர் வந்து ரியலைசேஷன் ஆனது, ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் ஆனதெல்லாம் வந்து இங்கதான். மக்களே, நம்ம குருவனம்குள்ள வந்தாச்சுங்க. ஆட்டோ சேட்டன் நம்மள டிராப் பண்ணிட்டு போயிட்டாரு. இது ஆக்சுவலா வந்து ஃபுல் சைலன்ஸ் ஜோன். ஏன்னா இயற்கையோட இயற்கையா தான் வந்து
நம்ம பிளிஸ்ஃபுல் அந்த இறைத்தன்மையை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா தவ புதல்வர்களோட ஃபைனல் அருள்வாக்காக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க, டிவைன் பிளேஸ். வாங்க நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த டிவினிட்டியை விர்ச்சுவலாக உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களே, நம்ம சுவாமி நித்யானந்தா அவர்கள் அவரோட பால பருவத்துல மெடிடேஷன்ல ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஆரம்ப கட்டத்துல தவம் செஞ்ச ஆரம்பிச்சப்போ இருந்த இடம்தான் இந்த குருவனம்ங்க. சுத்தியும் பாத்தீங்கன்னா மலைக்குன்றுகள் தான். மலைக்குன்றுகளுக்கு நடுவுல ஒரு பியூட்டிஃபுல் வேலி மாதிரியான அமைப்புங்க. அவ்வளோ பிளிஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. நேச்சுரல் ஒரு என்ன சொல்றது, நேச்சரோட கிஃப்ட்னே சொல்லலாம் இந்த பர்டிகுலர் பிளேஸ். அவ்வளோ பிளிஸ்ஃபுல் வைப்ஸுங்க. இங்கதான் வந்து நித்யானந்தா அவர்கள் வந்து அவரோட ஸ்பிரிச்சுவாலிட்டியோட மெச்சூர்டு ஸ்டேஜ்ல அட்டமா சித்திகளை அடைஞ்சதா சொல்லப்படுதுங்க. அதோட அடையாளமா தான் வந்து இங்க எண்கோண வடிவுல ஒரு சின்ன ஒரு குடில் மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா அந்த அட்டமா சித்திகளை குறிக்கிற வகையில 8 சிவலிங்கங்கள் மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. மேல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம யந்திரங்கள் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, சிதம்பர சக்கரம், அந்த மாதிரி நிறைய சக்கரங்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸ்ரீ சக்கரம், அந்த மாதிரி ஒரு சக்கரம் அமைப்பெல்லாம் இருக்கு. சோ எண்கோண வடிவுக்கு நிறைய மீனிங் இருக்குங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியில நான் உங்களுக்கு போன வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தின நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எண்கோண வடிவில் இருக்கிற அந்த அமைப்புக்கு எவ்வளவு மீனிங் இருக்குன்னு. நம்மளோட கபாலம் இருக்கு இல்லையா, நம்மளோட சிரசு தான் வந்து ஞானம் அடைகிற ஸ்தலம். நம்ம உடம்பே ஒரு கோவில் தான். அந்த கோவில்ல சிரசு பிரதானமானது. அந்த சிரசுல இருந்து தான் வந்து நாம இறைத்தன்மைய உணர்றோம் அப்படிங்கிறத வெளிக்காட்டுற ஒரு சிம்பிள் தான் வந்து எண்கோண வடிவம். நம்ம சுத்த சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. வள்ளல் பெருமானார் வந்து சத்திய ஞான சபை வடலூர்ல அமைச்சதும் வந்து இந்த எண்கோண வடிவத்துலதான். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்ம பல கோவில்கள்ல இந்த எண்கோண வடிவம் இருக்கு. பட் அதை வந்து அவ்வளவு வெளிப்படைய யாரும் சொல்லல. நம்ம வள்ளல் பெருமானார் தான் வந்து சத்திய ஞான சபையே வந்து ஒரு எண்கோண வடிவத்துல நமக்கு அமைச்சு கொடுத்து உண்மைய ஞானத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க.
நம்ம நித்யானந்தா அவர்களோட குருவனத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோவில் கட்டி இருக்காங்க. பால பருவத்துல அவர் எப்படி இருந்தாரோ அந்த உருவத்தை ஒரு பஞ்சலோக சிலையா வச்சிருக்காங்க. சோ நான் போன வீடியோலயும் சொன்னேன், நித்யானந்தா அவர்கள் வந்து சிலை வழிபாடுகளை எல்லாம் வந்து அவ்வளவா என்கரேஜ் பண்ணல. பட் இருந்தாலும் வந்து அவர் முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஞாபகார்த்தமா பக்திக்காக வந்து இந்த கோவில் கட்டி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு தீர்த்தம் வந்து எப்பவுமே வந்துட்டு இருக்குங்க. இது இயற்கையா வந்து இந்த மலைகள்ல இருந்து உருவான ஒரு சுனைனே சொல்லலாம். இந்த கோவிலுக்கு மேல ஒரு குகை இருக்குங்க. இந்த படிக்கட்டுகள் இருக்கு இல்லையா, அந்த படிக்கட்டுகள் மேல போனா அங்க சைட்ல ஒரு குகை இருக்கு. அந்த குகையில தான் வந்து ஆரம்ப கட்டத்துல நித்யானந்த சுவாமி வந்து தவம் செஞ்சிருக்காங்க. அந்த குகைக்கு பக்கத்துலதான் வந்து கோவில் அமைச்சு இந்த குட்டி குட்டி குடில்கள், அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஆசிரமம் இதெல்லாமே வந்து கட்டியிருக்காங்க. சோ நம்ம ஹொசதுர்க் கோட்டையில பக்கத்துல பார்த்தது வந்து அங்கேயும் வந்து நிறைய குகை கோவில்கள் எல்லாம் அமைச்சு அங்கேயும் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ற அமைப்புகள் வந்து ஏற்படுத்தி இருக்காங்க நம்ம நித்யானந்த சுவாமி அவங்க. பட் அவங்க பால பருவத்துல இங்கதான் வந்து பல வருடங்கள் வந்து இங்க தியான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கணேஷ்புரின்னு ஒரு ஊர் இருக்குங்க பூனா பக்கத்துல. அங்கேயும் வந்து ஆசிரமம் அமைச்சு மக்களுக்கு சேவை செஞ்சு அதுக்கப்புறம் அங்கேயேதான் வந்து அவரு முக்தி அடைஞ்சாங்க. அதாவது அவரோட முக்தி அடைஞ்ச முதிர்ச்சியான ஸ்டேஜ்ல வந்து சுவாமிகள் வந்து பூனா பக்கத்துல இருக்கிற கணேஷ்புரி அப்படிங்கிற ஊர்ல தான் இருந்திருக்காரு, மகாராஷ்டிரால. அதுவும் வந்து ஒரு மலைப்பகுதின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கிற ஒரு கிராம பகுதி தான். சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நித்யானந்த சுவாமிகள் வந்து பல இடங்கள்ல வந்து அவரோட ஸ்பிரிச்சுவல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சோ இப்ப நாம இருக்கிறது தான் வந்து நித்யானந்தா சுவாமிகளோட குருவனம் கோவிலுங்க. உள்ள பாருங்க அவரோட போட்டோஸ், பல ஏஜ்ல வந்து அவர் இருந்தப்போ எடுத்த போட்டோஸ் எல்லாமே வந்து இங்க காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. நித்யானந்த சுவாமி அவர்களுக்கும் நம்ம சிவானந்த பரமஹம்சர் சித்த சமாஜத்தை நிறுவனார் இல்லையா, சிவானந்த பரமஹம்சருக்கும் நல்ல ஸ்பிரிச்சுவல் கான்டாக்ட் இருந்திருக்குங்க. இன்ஃபேக்ட் நம்ம சித்த சமாஜத்துக்கு போனா அவரோட மெடிடேஷன் ஹால்ல பாத்தீங்கன்னா நம்ம நித்யானந்த சுவாமிகள் வந்து சிவானந்த பரமஹம்சரோட மடியில உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா சிவானந்த பரமஹம்சர் வந்து நித்யானந்தா அவர்களுக்கு ஒரு சீனியர் மாதிரின்னு வச்சுக்கோங்களா. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்துட்டா, டீப்பா வந்துட்டா, ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்னர்ஸ்க்கு ஈச் அதர்ஸ் வந்து குரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆரம்ப கட்ட நிலையில தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஒரே என்ன சொல்றது, ஒரே வைப்ல இணைஞ்சிடுவாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எப்ப வந்து அவங்க ஆன்மாவை அடைஞ்சிட்டாங்களோ அதுக்கப்புறம் குரு சிஷ்யன் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், விருப்பு வெறுப்பு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த சமாதி ஸ்டேஜ்ல எந்த வேறுபாடுகளுமே இல்லாம எல்லாரும் வந்து ஆன்மால இணைஞ்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் சித்த வித்தியார்த்திகள் வந்து அவங்க வணக்கம் சொல்றதே வந்து ஆத்ம நமஸ்காரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ஆத்மா வந்து இன்னொரு ஆத்மாவை வணங்குறதா தான் வந்து அவங்களோட கிரீட்டிங்ஸே இருக்கும். மக்களே, நம்ம பேசாம அமைதி ஆயிட்டா அந்த இயற்கையோட சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். மலைகள்ல இருக்கிற பட்சிகளோட சவுண்டு, நம்ம மரங்கள் அசைற சவுண்ட தவிர இங்க வேற எந்த சவுண்டுமே இருக்காதுங்க. அவ்வளவு நிசப்தமா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நிசப்தமான இடத்துலதான் இந்த மலை சரிவுகள்ல ஒரு குகை இருக்குங்க. இந்த குகையில தான் வந்து நித்யானந்தா சுவாமி அவர்கள் வந்து அவரோட பாலபருவத்துல தவம் செஞ்சிருக்காங்க. வெளியே வந்து ஒரு பாதுகை வச்சிருக்காங்க, குருவோட பாதுகை, குரு நித்யானந்தா அவர்களோட பாதுகை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, குருவே சரணம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
மக்களே உள்ளுக்குள்ள வந்து ஒரு 2-3 ஆள் வந்து உட்கார்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்குங்க. சோ இந்த சின்ன குகைக்குள்ளதான் வந்து சுவாமிகள் வந்து பல வருடங்கள் தவம் செஞ்சு ஞானத்தை அடைஞ்சிருக்காங்க, என்லைட்மெண்ட் அடைஞ்சிருக்காங்க. எவ்வளவு புண்ணியமான இடத்துக்குள்ள நாம இருக்கோம் பாருங்களா. நன்றி இறைவா, கிராட்டிடியூட் டு இறைவன். மக்களே, இந்த குருவனத்துல தான் வந்து நம்ம நித்யானந்த சுவாமிகள் வந்து தவம் செஞ்சு அட்டமா சித்திகளை எல்லாம் வந்து அடைஞ்ச இடங்க. அதை பிரதிபலிக்கிற விதமாக தான் வந்து நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, ஆக்டோகனல் ஷேப்பில் ஆஹ், ஒரு குடில் மாதிரி அமைச்சிருக்காங்கல்ல. ஒரு கோபுரம், குடில், என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த ஒயிட் கலர் பில்டிங் நம்ம உள்ளே பார்த்தோமே, நான் சொன்னேன்ல ஆக்டோகனல் 8க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அட்டமா சித்திகளும் வந்து 8 முக்கியமான சித்திகள், பல கோடி சித்திகள் இருக்குங்க. அதில் அட்டமா சித்திகள் வந்து ரொம்ப முக்கியமானது. அனிமா, லஹிமா, பிராப்தி, ஈஸ்வத்ரம், ஈஷத்துவம் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 8 அட்டமா சித்திகள் இருக்குது. அதையெல்லாம் அடைஞ்சதுக்கான அடையாளமாக தான் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ நித்யானந்த சுவாமிகள் அட்டமா சித்திகள் அடைஞ்ச இடம் நம்ம குருவனம். அப்படிப்பட்ட புண்ணிய பூமியில் தான் நாம் இப்போது நின்றுட்டுருக்கேன். உங்களுக்கு விர்ச்சுவலாக இந்த புண்ணிய பூமியை நம்ம சேனல் மூலமாக காட்டுறதுல நான் ரொம்பவே பிளிஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேங்க. நம்ம குருவனத்தில் இருக்கிற அட்டமா சித்திகள் அடைஞ்சதுக்கான குடில் காமிச்சோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். வள்ளல் பெருமானார் கூட அவரோட அகவல்ல 8-2 அறிவித்து எனை தனி ஏற்றி பட்டிமண்டபத்தில் பதித்த மெய் தந்தையே அப்படிம்பாங்க. ஸோ நம்ம தவம் பண்ணும்போது அந்த தவ ஒழுக்கங்களையெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக அந்த அட்டமா சித்திகளெல்லாம் கை கூடுங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல் மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி. எல்லாரும் பிறவிகள் எடுத்தெடுத்து ஒரு சமயம் நாம் இதெல்லாம் அடைஞ்சு தெரிஞ்சு அதையும் விட்டு கடவுள் தான் கடைசி நம்மளோட முடிவு அப்படிங்கிறத தெரிஞ்சு போகிறது தான் வந்து நம்ம பிறவி எடுக்கிறதோட நோக்கம். எத்தனை பிறவி எடுத்தாலும் கடைசியில் நாம் இந்த சுவாமிகளெல்லாம் அச்சீவ் பண்ண மாதிரி நாமளும் இதையெல்லாம் அச்சீவ் பண்ணி கடவுளோட கடக்கிற வரைக்கும் நம்ம ஆத்மா பிறவி எடுத்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ குருவர்லையும் இறையர்லையும் வேண்டிப்போம், நமக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த சித்திகளெல்லாம் கிடைச்சி நாம் இறைவனோட ஐக்கியமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைநிலை அடைந்து அம்மையமாதல் அப்படிங்கிறது இதை தான் சொல்லுவாங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலைமெலாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெருக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மக்களே, இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, அஷ்ட சித்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் நாம் தமிழில் அட்டமா சித்திகள் அப்படிம்போம். செம்ம பிளிஸ்ஃபுல் ஃபீலுங்க. குருவே சரணம்.
எவ்வளோ அமைதியான பிளேஸ்னா, இந்த இடத்துல உட்கார்ந்தாவே நம்மளுக்கு இயற்கை வந்து அதோட அருளை கொடுத்துருங்க. நம்ம வள்ளல் பெருமானார் கடவுளை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து இயற்கை உண்மை பெரும்பதி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நன்றி இறைவா. மக்களே, இப்ப நாம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த தீர்த்தம் தான் வந்து இயற்கையான சுனைங்க. எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி வருதுன்னே தெரியாது. பட் நம்ம நித்யானந்த சுவாமிகள் இங்க தவம் செஞ்சிருந்த போதே வந்து இந்த சுனைகள் இருந்திருக்கு. பாருங்க, ஒரு தவப்புதல்வர் வந்து தவம் செஞ்சா இயற்கையே கூட அதோட குடைய வந்து கொடுத்துருது. அந்த அளவுக்கு வந்து புனிதமான பிளேஸ்ல தான் நம்ம நின்னுட்டு இருக்கோம். நம்ம தீர்த்தத்தையும் குடிச்சாச்சு. சோ ஃபுல்லா குருவனத்தை பார்த்துட்டு அந்த பிளிஸ்ஃபுல்னஸ்ல கொஞ்ச நேரம் மெய் மறந்து இருந்துட்டு குரு அருள் திருவருள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாம கிளம்பியாச்சுங்க. பாருங்களா, ஒரு நிமிஷம் நாம ஒரு செகண்ட் அமைதியா இருந்தா கூட போதும். சுத்தி இருக்கிற இயற்கையோட அந்த சவுண்ட் இருக்கு, அதுவே வந்து ஒரு மியூசிக் மாதிரிங்க. கீச் 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 கீச்னு அந்த பட்சிகள் போடுற சவுண்ட் இருக்கு, ஐயோ வேற லெவல் வைபு. நீங்க குருவனம் நேர்ல வந்து நீங்க அதை அனுபவிச்சாதாங்க அந்த அந்த வைப் தெரியும். நான் என்னதான் வந்து விர்ச்சுவலா காட்டினாலும் ஸ்டில் அ விர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? நீங்க நேர்ல வந்து உங்களோட பிசிக்கல் பிரசன்ஸ்ல இருந்து நீங்க கொஞ்ச நேரம் இங்க மெடிடேட் பண்ணிட்டு போனாதான் வந்து இந்த பிளேஸோட பவர்ஃபுல் வைப்ஸ், ஸ்பிரிச்சுவல் வைப்ஸ் உங்களுக்கு புலப்படும். மக்களே, நம்ம குருவனம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. கீழே போயிட்டு இருக்கோம் மறுபடியும் குருவனம் பஸ் ஸ்டாண்டுக்கு. அப்பா சாமி, நம்ம இந்தியா ஃபுல்லா மூளை முடுக்குகள் எல்லாம் எத்தனை மகான்கள்ங்க. ஒரு டிவைன் கால் வந்து தான் வந்து நான் இங்கே வந்தேன். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நாம் வந்து சுத்த சன்மார்க்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், வள்ளல் பெருமானாரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெருமானாரோட அருள் தான் இந்த மாதிரி நிறையா சித்தி பெற்ற மகான்கள் இங்கெல்லாம் போகணும்னு வந்து அவர் நிறைய பக்கம் மென்ஷன் பண்ணியிருப்பார் நம்ம திருவருட்பாளையெல்லாம். ஸோ நம்ம என்ன புண்ணியமோ தெரியல, என்ன கோஇன்சிடென்ஸோன்னு தெரியல, நம்ம ட்ராவல் விளாக்ஸ் பண்ணுறதுனால இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது. அங்கங்கே போகும்போது அங்கே இருக்கிற மகான்களோட ஜீவ சமாதி ஆகட்டும், இந்த மாதிரி தவம் செஞ்ச புண்ணிய ஸ்தலங்கள் ஆகட்டும், இயற்கை குகைகளில் தவம் செஞ்ச இடங்களாகட்டும் நிறைய பார்த்துட்டோம். கேரளாவில் நம்ம நாராயணகுரு ஆசிரமம் ஏற்கனவே போயிருக்கோம், அருவிக்கரையில், வர்க்கலாவில், அதுக்கப்புறம் வடகரா போயிருக்கோம், சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஜீவசமாதி இருக்கிற இடத்துக்கு. இந்த ட்ரிப்பில் நம்ம ராம்தாஸ், குரு ராம்தாஸ் அவர்களோட ஆசிரம், ஜீவசமாதி, கிருஷ்ணாபாய் அவங்களோட சிஷ்யை கிருஷ்ணாபாய் அவங்களோட ஜீவசமாதி, சச்சிதானந்தம் சுவாமி அவர்களோட ஜீவசமாதி, இதெல்லாமே பார்க்கறதுக்கான
ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சதுங்க. என்ன சொல்றதுங்க, பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கேரளாவில் இந்த மாதிரி மூளை முடுக்குகள் எல்லாம் நிறைய பிளேசஸ் இருக்குங்க. புண்ணியம் பண்ணியிருக்கோம், அதை விர்ச்சுவலாக காட்டுறதுக்கும் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். மக்களே, நம்ம மலை மேல இருந்து கீழே வந்தாச்சுங்க. இங்கிருந்து வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இங்கிருந்து கண்ணங்காட் டவுனுக்கு பஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். நிறைய ஃப்ரீக்வன்சி இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு ஒருக்க ஒரு பஸ் வரும் போல். வெயிட் பண்ணுவோங்க, போயிட்டு பஸ் எடுத்துகிட்டே போயிடலாம். மக்களே, நம்ம குருவனத்திலிருந்து வெளியே வந்தா இங்கே பாருங்க, ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே நமக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இங்கிருந்து நம்ம பஸ் எடுத்துக்க வேண்டியதான். இங்கே வந்து ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கு, அதனால பசங்க 8 போட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே நிற்கிது பாருங்க, ஃபுல்லாக வந்து எல்போர்டு கார்ஸ் தான். எல்போர்டு கார்ஸு, பைக்ஸ் எல்லாம் 2 வீலர் அண்ட் 4 வீலர் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஆர்டிஓ செக் பண்ணிட்டு இருக்காங்க 8 போட்டு. சரி, நாம போயிட்டு வெயிட் பண்ணோம் பஸ்ஸுக்கு. இங்க காந்தி மந்திரம்னு ஒரு பில்டிங் இருக்கு. ஐ திங்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு நினைக்கிறேன். மக்களே, நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க கஞ்சங்காடு போறதுக்கு. இங்க பாருங்க, ஆர்டிஓ போலீஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க டெஸ்டிங் பண்றதுக்கு. மக்களே, நம்மள ஒரு பிரதர் வந்து சூப்பரா ஆலம்பில்லி KSRTC பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுட்டாருங்க. நம்ம வரும்போது ஆட்டோ எடுத்தோம் தெரியுமா, அந்த ஏரியா பக்கத்துல இருக்கிற KSRTC பஸ் ஸ்டாண்டு. இங்கிருந்து நமக்கு காசர்கோடு கஞ்சங்காடு டவுன் போறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். வாங்க கிளம்புவோம். ஸோ நீங்க பஸ்ல குருவனம் வர்றதுன்னா இங்க வந்துட்டு இங்கிருந்து ஆட்டோ பிடிக்கணும். கஞ்சங்காட்ல இருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்கான், பட் அது வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை தான் இருக்கு, நிறைய கனெக்டிவிட்டி இல்ல. ஸோ பெட்டர் வந்து நீங்க இந்த ஆலம்பில்லி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு இங்கிருந்து நீங்க ஆட்டோ எடுத்துக்கிறது தான் பெஸ்டா இருக்கும். இங்கிருந்து ஒரு 40 rupees கேட்பாங்க. சூப்பரா இருக்கு பாருங்களா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம். நம்ம KSRTC பஸ் ஸ்டாண்டு ஒவ்வொரு டவுன்லயுமே வந்து செம்ம சூப்பரா, எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க, வேற லெவலுங்க. கேரளா இஸ் பெஸ்ட் இன் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அங்க ஒரு டீ ஷாப் இருக்கு, ஒரு டீயும் பழம்பொரி ஏதாவது சாப்பிடலாம். வாங்க சாப்பிட்டு நம்ம கஞ்சங்காடு போவோம். மக்களே, நாம சின்னதா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஆலம்பில்லி பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சில சமயம் உள்ள இருந்து பஸ் வருமா கஞ்சங்காடுக்கு, சில சமயம் மெயின் ரோட்லயே போயிடுவாங்களா, அதனால நம்ம மெயின் ரோடு என்ட்ரன்ஸ்லயே நின்றுட்டு இருக்கோம். எந்த பக்கம் பஸ் வந்தாலும் எடுத்துக்க வேண்டியதான். இங்கிருந்து வந்து ஒரு 15 மினிட்ஸ் தாங்க கஞ்சங்காட் டவுன் போறதுக்கு. வெயிட் பண்ணுவோம். மக்களே, நம்ம ஆலாமி பில்லின்னு நினைக்கிறேன் KSRTC பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரண்ட்லயே வந்து 4 வீலர்ஸ்க்கு எவ்வளவு ஸ்பேசியஸா பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு பாருங்களா.
உள்ள பாருங்க பஸ் பே எல்லாம் எவ்வளவு நீட்டா இருக்கு. இங்க பாருங்களேன் ஆட்டோஸ் நிக்கிற ஒழுங்கு நீட்டா வந்து கரெக்டா ஆர்டர் ஃபாலோ பண்ணி தாங்க இங்க எல்லாமே பண்ணுவாங்க. கேரளால பிடிச்சதே எனக்கு இதுதான். எங்கேயுமே ஹரிபரி இருக்காது. பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குப்பை போடாம நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வேற லெவலுங்க. வெயிட்டிங் ஏரியாஸ், பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ் பாருங்க. ரொம்ப ஹைஃபையா இல்லாட்டியும் பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நமக்கு கஞ்சங்காடு பஸ் வந்துருச்சு, வாங்க போவோம். மக்களே, ஆலாமி பிள்ளையில இருந்து பஸ் எடுத்தாச்சுங்க. இங்கிருந்து வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் தான் கஞ்சங்காடு டவுன் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிறதுக்கு. சோ செம்ம சூப்பரா நம்ம குருவனம் ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. செம்ம ஃபுல்ஃபில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. சோல் ஃபுல்ஃபில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான். சோ வித் தட் ஹாப்பினஸ் வி ஆர் டிராவலிங் டுவர்ட்ஸ் கஞ்சங்காட். மக்களே, நாம குருவனம் போயிட்டு வந்தாச்சுங்க. நல்ல வேளை ஒரு பிரதர் வந்து நமக்கு லிஃப்ட் கொடுத்தாரு குருவனம்ல இருந்து ஆலாமிப்பிள்ளி கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வர்றதுக்கு. அதனால நம்ம குயிக்கா வந்துட்டோம். செம்ம சூப்பர். இந்த மாதிரி தாங்க நம்ம டிராவல் பண்ணும்போது அங்கங்க ஹெல்ப் கேட்டு நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்ட்ரக் ஆனோம்னா டைம் ஆயிடும். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு நம்ம குருவனம் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers from கஞ்சங்காட் பஸ் ஸ்டாண்டுங்க, கேரளா, நார்த் கேரளா. see you.